இருக்கும். நவகிரகங்களும் மாறிட்டே தான் இருக்கு. ராசி கட்டம் மாறினாலும் சரி, நட்சத்திரத்துக்குள்ளேயாவது நகர்ந்துட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையிலயும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களாக உண்டு பண்ணதான் செய்யுது. இந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நாம இங்க பார்க்க போறோம். அந்த வகையில ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்ல எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். ஆத்ம நமஸ்தே, நான் உங்க வித்யா பேசுறேன். சிம்ம ராசினருக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்றதான் பார்க்க போறோம். அதாவது சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல குருவோட இணைவு பெற்று இருக்கு. அப்படி குருவோட இணைவு பெற்று இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு, அது மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. ஆனா ஆகஸ்ட் 17ல இருந்து உங்க ராசிக்குள்ள நுழைந்தாலும் உங்க ராசி அதிபதி சூரியன் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கும். கேதுவோட இணைவு பெறுறது உங்களுக்கு இன்னும் ஒளி மங்கதான் செய்யுது. அதாவது உங்களுடைய பலம் இன்னும் குன்றதா செய்யுது. உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அஷ்டம சனியும் நடைபெற்றுட்டு இருக்கு. உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும் குரு உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அந்த சுப செலவுகளை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல நீச்சம் பெற்று இருக்கிறாரு. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வேலையில பிரச்சனை இருக்கு, வேலையில சிக்கல் இருக்குது. உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி புதன் உங்களுக்கு அவரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய 12ஆம் இடத்துல குருவோட இணைவு பெற்று இருக்கிறாரு. ஆகஸ்ட் 23ஆம் தேதி அவரும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே நுழைந்து சூரியன் கேதுவோடு இணைவு பெற்று புதனும் இருக்கிறாருன்னும் போது நீங்க எதையும் தனிச்சையா செயல்படாதீங்க. தனிச்சையா செயல்படுறதை விட உங்களுடைய சுய சிந்தனையில நீங்க செயல்படுறதை விட ஒரு நல்ல கைடு, நல்ல மென்டரை நீங்க ஏற்படுத்திக்கோங்க. இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்க ராசி அதிபதியே வலுவிழந்து இருக்கிறாரு. அவரே உங்களுக்கு பக்க பலமா துணையா இல்லைன்னும் போது இறைவனோட துணையை நீங்க நாடுறது தாங்க நல்லது. ஒரு குருவோட துணையை எடுத்துக்கோங்க, இறைவனோட துணையை எடுத்துக்கோங்க. இறை வழிபாடு தான் உங்களை காப்பாற்றும். இறை வழிபாடு தான் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும் போது நான் எப்பவுமே சொல்றது சிம்ம ராசியினருக்கு ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. காலையில சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. அது உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஆற்றலை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதே தான் இப்பவும் சொல்றேன். நல்ல பலம் ஏற்படணுமா? உங்களுடைய பலவீனம் உங்களை பயத்தை கொண்டு கொள்ளுதான். அப்போ நீங்க கண்டிப்பா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. காலையில சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க உதயமாகி சூரியனை பாருங்க. சூரியனுக்கு தண்ணீர் விட்டு ஆக்னேயம் பண்ணுங்க. உங்களுடைய வேலை தொழில் முன்னேற்றத்துக்காக அந்த சூரியனை பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுடைய அப்பாவுடைய உடல்நிலையில அதிக கவனம் செலுத்துங்க. அப்பாவுக்கு உடல்ல ஏதாவது ஒரு ஆரோக்கிய கோளாறு ஏற்பட்டதுன்னா உடனே டாக்டர் கிட்ட போய் பாருங்க. அதே மாதிரி வேலை தொழில்ல பிரச்சனை, சிக்கல், பயம் எல்லாமே வரதான் செய்யும். வேலை விட்டு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரதான் செய்யும். பயத்துல அப்படியே இருக்காதீங்க. சூரியன் வழிபாடு பண்ணுங்க. வேலை பிரச்சனையா உடனே போய் ஹனுமன் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல எந்த அனுமன் கோயில் இருந்தாலும் சரி, அந்த அனுமனோட கால சரணாகதியை அடைஞ்சிடுங்க. அவர் உங்களுக்கு பக்க பலமா இருப்பார். உங்க வேலை தொழில் முன்னேற்றத்துக்காக அவர் உங்களுக்கு காவலனா இருப்பார். அஷ்டம சனி காலத்துல ஏற்படக்கூடிய தடங்கல்கள், ஏற்படக்கூடிய தாமதம் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். இறை சிந்தனை மட்டும்தான் இந்த மாதம் உங்களை காப்பாற்றும். இறை சிந்தனை மட்டும்தான் உங்களை இந்த மாதம் முழுக்க வழி நடத்தும். ஸோ ஒரு நல்ல குருவை நீங்க பார்த்து அவங்கள பிரார்த்தனை பண்ணுங்க. போய் ராகவேந்திராவை வழிபாடு பண்ணுங்க, சாய்பாபாவை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. வீட்டில் நீங்க எப்பவுமே விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்க. விளக்கேற்றி வைக்கும் வழிபாடு உங்களுக்கு நல்ல உகந்த பலன்களை கொடுக்கும். சிம்ம ராசினர் எப்பவுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விளக்கேற்றும் வழிபாடு தான் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். அதனால சிம்ம ராசினர் அதிகமா கடவுள் பிரார்த்தனையில, கடவுள் சிந்தனையில இருந்துருங்க. அந்த கடவுள் உங்களுக்காக வந்து உங்களுக்கு துணையா நிற்கட்டும். அந்த கடவுளோட அருள் மூலமாக இந்த மாதம் முழுக்க நீங்க கடந்து சென்றுடுங்க. வேலை தொழில் பிரச்சனை நம்மளை தாண்டி மேலே போகுதுன்னும் போது அது இறைவன் கையில கொடுத்துடணும். அதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால இறைவன் கையில கொடுத்துட்டு தைரியமா நீங்க நடமாடுங்க.
இப்போ ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாம் நல்ல செலவுகளா இருக்கும், சுப செலவுகளாக இருக்கும். ஆனா வருமானத்துக்கு பிரச்சனையா இருக்கேம்மா? ஆமா. மினிமம் அமௌண்ட் கேரண்டிங்க. உங்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் ஏற்படுதுன்னா எஸ், அதற்கு மட்டும் கேரண்டி இந்த 1 மாத காலம். அதற்கு மேல லாபம் கிடைக்குமா? நான் இவ்வளோ பெரிய தொழில் பண்ணேன், எனக்கு நான் இவ்வளோ டேர்ன் ஓவர் எடுத்தேன், இப்போ என்னம்மா இப்படி இருக்கு, போட்டதே நஷ்டத்துல போகுது போல இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த 1 மாத காலம் சூரியன் அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் இடமான கன்னி வீட்டுல நுழைஞ்சிட்டாரே போதும். உங்க ராசி அதிபதி சூரியன் உங்களுக்கு பலமா இருந்தாலே போதும். இந்த ஆண்டு நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களால சமாளிச்சிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு தான், அதுக்கப்புறம் உங்களுக்கு யோகங்கள் தான் இருக்குது. இந்த 1 மாதம் நல்லபடியாக கடந்துருங்க. இந்த மாதத்தை கடந்த அப்புறமே உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் வரதான் போகுது. ஆக நவம்பர் மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்களையும் நல்ல ஏற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துடும். ஏன்னா குரு அப்போ உங்களுக்கு அதிசாரமா உங்க ராசிக்குள்ள நுழைறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி உங்க ராசிக்குள்ள இருக்கும் கேது உங்களை விட்டு தள்ளி போறாரு, உங்களுக்கு முன்னாடி போயிடுறாரு. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. ஆக இந்த 2 மாதம் தானே, இந்த 2 மாதத்துல முக்கியமா இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதி சூரியன் உங்களுக்கு பலவீனமா இருக்கிறது. நான் சொல்ற மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணுங்க, அது உங்களுக்கு பக்க துணையா இருக்கும். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இது வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சிடனா இந்த 1 மாதத்தையும் அப்படியே அவங்க காலில் விழுந்துருங்க. உங்களோட பார்ட்னர் காலில் விழுறது மட்டும்தான் உங்களுக்கு சாமர்த்தியம். உங்களோட சாமர்த்தியம் ஜெயிக்கணும்னா அப்போ உங்கள் பார்ட்னர் காலில் விழுந்துறது தான் பெஸ்ட்டு. ஆனால் உங்கள் பார்ட்னரே இப்போ பலவீனமாக இருக்காரு. உங்களுடைய பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய 7க்கு அதிபதியான சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கிறாரு. ஏதோ குருவோட பார்வை இருக்குன்ற பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அப்போது அதை கட்டி காப்பாற்ற முடியும். அப்போது இந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு காதல்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்களுக்கு ஒரு காதல்னு ஒன்று இருக்குன்னா இப்பவே நீங்க கடந்துட்டீங்கன்னா இது ஜென்மாந்திர காதலுங்க. அந்த காதலை எப்பவுமே அதுக்கப்புறம் பிரச்சனை பிரிவுன்னு எதுவுமே வந்துடாது. அதனால இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மேரேஜ் எதுக்காக பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்தை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா எந்த கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமா இல்லை. அதனால சரிங்களா? ஹெல்த், எஸ், ஹெல்த் வைஸ் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கும், கான்ஷியஸாக தான் இருக்கணும். ட்ராவல் பண்ணுறீங்களா, கேர்ஃபுல்லாக இருங்க. அவுட் சைடு ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக யாருக்கும் எதுவும் ஜாமீன் கையெழுத்துலாம் போடாதீங்க, சாட்சிக்கெல்லாம் போய் நிற்காதீங்க. உங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கும். இதில் இன்னொருத்தவங்களுக்குன்னு போய் பக்க பலமாக துணையாக இருக்கிற எனக்கு இவ்வளோ செஞ்சான் எனக்கு அவ்வளோ செஞ்சான் நான் போய் நிற்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா போய் தலையை கொடுத்து மாட்டிக்காதீங்க. சிம்ம ராசியினர் இந்த 1 மாத காலம் ரொம்ப ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். மெடிடேஷன் பண்ணிவிடுங்க. மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பொறுமையும் பலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசினருக்கு அந்த கடவுள் தான் துணையாக இருக்கும். அதனால கடவுள் வழிபாடு பண்ணுங்க. கடவுளை கைவிட்டுடாமல் பிடிச்சிக்கோங்க. அந்த கடவுள் உங்களுக்கு துணையாக நிற்பார். வணக்கம்.